இந்த அரோனாவுக்கு தண்ணி பற்றி ஒரு வாரம் ஆச்சு. பரவாயில்ல, க்ளீனாக தான் இருக்கு. இப்போ இந்த அரோனாவுக்கு வந்து இது குட்டி குட்டி மீன்லாம் போட்டிருக்கோம் ஃபீட் பண்ணுறதுக்காக. இந்த மீன் வந்து நம்ம கடம்பத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, ஏரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்தது. ஆற்றுல பார்க்கலாம் இல்லை எத்தனை மீன் சாப்பிட்றதுன்ட்டு. நேற்று ஒரு 4 மீன் சாப்பிட்டது. இன்றைக்கி எத்தனை சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 15 மீன் போட்டிருக்கேன். இந்த குட்டி மீன்களை பார்த்து அரோனா கொஞ்சம் பயந்து போன மாதிரி தான் இருக்குது. என்னான்னு தெரியல. அதனால் மீனே வந்து கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் அரோனா பெரியசாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அரண்டு போன மாதிரி இது கொஞ்சம். இது ஒரு 4 மீன் போட்டால் சாப்பிட்டுச்சு. இன்றைக்கி ஒரு 16 மீன் போட்டிருக்கேன். பார்க்கலாம் அதில் எத்தனை சாப்பிடுதுன்ட்டு. பற்றி சைலண்ட்டாக தான் இருக்குது. பார்ப்போம் அது எப்போ சாப்பிடுதுன்ட்டு. இது இன்னும் இந்தமாரி ஒரு 50 மீன் கிட்டே இருக்குது, குட்டி குட்டி மீன். எல்லாமே போட்டுடலாமான்னு பார்க்குறேன். பார்க்கலாம். இந்த மீன் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. பழைய வீடியோ கூட போட்டிருப்பேன், போய் பாருங்கள் நம்ம சேனலில். அதிலேருந்து இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஆல்மோஸ்ட்டு ஒரு 14-15 மந்த்ஸ் ஆயிடுச்சு வாங்கி இந்த மீன். நானும் ஒரு மீனாக சாப்பிடுன்னு பார்க்குறேன், சாப்பிட மாட்டேது. லைவாக அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்குது. ஒருவேளை ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்களா என்னன்னு தெரில, ஒருவேளை சாப்பிடாம விட்ருமான்னு தெரில. அதுதான் ரெகுலர் ஃபுட்டு போகிறதுல கூட இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அந்த பசிலி எதுவும் சாப்பிட்றோம்ல, பார்க்கலாம் என்ன பண்ணதுன்ட்டு. இந்த மீனோட வேல்யூஷன் என்னான்னு பார்த்து சொல்லுங்கள். இது வந்து மலேசியன் கோல்டன் அரோனா. ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் ஆனதுனால இதோட வேல்யூவேஷன் வந்து அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோட நெட்ஒர்த் எவ்வளோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம் இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கோல்டன் அரோனா, மலேசியன் கோல்டன் அரோனா. அப்படியே ஃபோக்கஸாக கட்டுவாங்க. எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது. குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இருக்குது. ஒன்றும் சாப்பிட பார்க்குறேன், ஒன்றும் சாப்பிட மாட்டேது. ஒரு நைட்டில் வீட்டில் தான் சாப்பிடுமான்னு தெரில. என்ன பண்ணுதுன்ட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் சீக்கிரமாக சந்திப்போம்.